உங்களுடைய தேவையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இடமும் மேட்ச் ஆகுதான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நீங்கள் மேட்ச் ஆகுதான்னு தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ஒரு பெரிய டிசிஷனை எடுத்துட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பண வரவு இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். அந்த நேரத்தில் உங்ககிட்ட பணம் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களையோ இல்லை வேற யாரையோ சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால் இந்த ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் அப்படின்ற ஒரு பிளானை ஸ்லோவாக நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொகையை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காரணத்தினாலையும் உங்களுடைய வர இன்கம் எந்த காரணத்துக்கும் மாறாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா போட்டுறீங்கன்னா மாதம் ஒரு 5000 இல்லை 5500 வருது அப்படின்னா இது எக்காரணத்து கொண்டும் மாறாது. ஸோ அப்போ உங்களுக்கு இன்கம் ஸ்டேபிளாக வர ஆரம்பிக்கும்.